जय जय शंकर हर हर शंकर ஆன்மீக நண்பர்களே, தரிசனம் டிஜிட்டல் நண்பர்களே, நாள்தோறும் நம்முடைய பெரியவா தரிசனத்தை குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்கின்றீர்கள். புதிய புதிய செய்திகளை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம் என்கின்றீர்கள். இந்த நிகழ்வினுடைய நோக்கமே அடுத்த தலைமுறைக்கு இதுபோன்ற ஒரு மகான் இந்த மண்ணுலகில் வாழ்ந்திருக்கிறார் என்பதையும், நாம் எவ்வளவு வாழ்க்கையில் நேர்கோட்டில் இருக்க வேண்டும் என்பதற்கும் இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைக்கு நான் சொல்ல போகிறது, சில பேர் கடந்த காலத்தை சொல்லுவாங்க, சில பேர் நிகழ்காலத்தை சொல்லுவாங்க, சில பேர் எதிர்காலத்தை சொல்லுவாங்க. எப்படி? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த முக்காலத்தையும் கணித்து சொல்லக்கூடிய ஒரு பரபிரம்ம ஞானி யாருன்னா மகா பெரிய சுவாமிகள். உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய உபன்யாச சக்கரவர்த்தி முக்கூர் சீனிவாச. அந்த முக்கூர் சீனிவாச வரதாச்சாரிய சுவாமிகள் எங்கே தன்னுடைய உபன்யாசம் தொடங்கினாலும், எந்த தலைப்பில், அது பாரதம் பேசினாலும், ராமாயணம் பேசினாலும், பகவத்கீதை சொன்னாலும், பரம்பொருளாகிய மகா பெரிய சுவாமிகளுடைய சிறப்பை ஒரு 10 மணித்துளிகளாவது மக்களுடைய இதயத்தில் அந்த மழை பெய்து மண்மனம் மணக்கிற மாதிரி பெரியவா மனத்தை இதயத்தில் கொண்டு போய் சேர்ப்பது முக்கூர் சுவாமிகளுடைய மரபாக இருந்தது. அவர் சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இன்னைக்கு எப்போதுமே தன்னுடைய பரம பக்தர்களை பெரியவா ஒருபோதும் கைவிட்டதில்லை. நமக்கு அதுக்கு பல சான்றுகள் இருக்குது. நீங்கள் தெய்வத்தின் குரல் படித்தவாளுக்கு தெரியும். ரா கணபதி சார் புஸ்தகம் படித்தவங்களுக்கோ, இல்லை ரா வெங்கடசாமி சாரோடதோ, இல்லை நம்முடைய சுவாமிநாதன், நம்முடைய கணேஷ் சர்மா போன்றவர்களுடைய புத்தகம் படித்தவங்களுக்கும் தெரியும். ஒரு இரவு வேலை, அப்பெல்லாம் மடத்துக்கு இவ்வளவு வசதி வாய்ப்பு, பேருந்து வசதியெல்லாம் காஞ்சிபுரத்துக்கு கிடையாது. ஒரு ஊர்லேருந்து 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு போடப்படும். அந்த கடைசி பஸ்ஸை விட்டுட்டா அங்கே வர முடியாது, திருப்பி மடத்திலேயே தங்கி தான் மறுநாள் வரணும். இது ரொம்ப இயல்பான விஷயம். அப்போல்லாம் சனி ஞாயிறுகளில் ஓய்வு வந்துட்டுன்னா பெரியவங்கள்லாம் போய் மடத்தில் இருந்து பெரியவாளையே தரிசிச்சுட்டு பணிவிட பண்ணி அங்கேயே இருந்து சாப்பிட்டு வர்றதெல்லாம் மரபு. சில பேர் மாதத்துக்கு 2 ட்ரிப்பு பெரியவாளை போய் குலதெய்வ வழிபாடு மாதிரி செய்வாங்க. அது அவங்களுடைய வாடிக்கையாக வச்சுப்பாங்க. அந்த மாதிரி பெரியவாளுடைய அன்புக்கு பாத்திரமான ஒரு பாட்டியம்மா பெரியவாளை போய் தரிசிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சுது. ஒரு தட்டில் பெரியவா பழம், கல்கண்டு, குங்குமம் எல்லாம் இருக்குது. கடைசியாக அவங்க தான் ஒரு 8-8:30 மணி பெரியவாளை சேவிச்சுட்டு அந்த பிரசாதங்களை எடுத்துக்க போகிறாங்க. அது ஒரு ஈச்சந்தட்டு, உங்களுக்கு தெரியுமில்ல, இந்த ஓலை தட்டு இருக்கும். அதில் இவ்வளோ பெரிய மறிக்கொழுந்து அப்படியே சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருந்துச்சு, இவ்வளோ பெரிய மறிக்கொழுந்து. இந்த அம்மா அந்த பழத்தை, கல்கண்ட, குங்குமத்தை எடுத்துட்டாங்க, பிரசாதத்தை. இந்த மறிக்கொழுந்து இருந்ததில் அதை அப்படியே தட்டிலே இருக்கட்டும்னு நினச்சாங்க. பெரியவா அப்படி மறிக்கொழுந்தை பார்த்தா, அவங்கள பார்த்தா, மறிக்கொழுந்தை பார்த்தா, அந்த அம்மாவை பார்த்தா, அப்படியே சிரிச்சுக்கிட்டே, இதையும் எடுத்து பத்திரமா வச்சுக்கோ, உனக்கு பிரயோஜனமாக இருக்கும், இதையும் எடுத்து பத்திரமா வச்சுக்கோ, உனக்கு பிரயோஜனமாக இருக்கும். முடிஞ்சு போச்சு சார். நீங்கள் கட் பண்ணால் அந்த அம்மா பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க. பேருந்துள்ள உட்காந்துட்டாங்க. அதிகாலை புறப்பட்டு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அப்போ முதல் நாள் இரவு தூக்கம் கெட்டிருக்கும், அதிகாலை தூக்கம் இல்லை. நண்பகல் ஃபுல்லாக பெரியவாளுடைய பூஜையில் உட்காந்துருந்து சேவிச்சிருக்காங்க. அங்கேயே சாப்பிட்டு உறங்கி எல்லாம் முடித்து மாலை நேரத்தில் புறப்படுறாங்க. அந்த அசதி இருக்கும் தானே, வயது முதிர்வு வேறு காரணம். அப்படி பர்ஸில் இருந்து பணத்தை எடுத்து டிக்கெட் வாங்குறதுக்கு கையில் வச்சுக்கிட்டு, அந்த ஜில்லு காற்று மேலே பட்டோன்னே கொஞ்சம் கண்ணசந்து தூங்கிட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க, தான் கையில் இருந்த பர்ஸு காணும். இந்த கையில் பணம் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 300-350 ரூபா அந்த பர்ஸில். இன்றைக்கி 30,000க்கு சமம். துடிக்கிறாங்க அந்த அம்மா. ஏன்னா அன்னாடங்காட்சி அவங்களுக்கு அது ஒரு மாத செலவுக்கு மேலே உதவும். என்னடா பெரியவாளை பார்த்துட்டு வந்து இவ்வளவு சோதனை,
கையில் தானே ஒரு பக்கம் பணம் ஒரு பக்கம் பர்ஸை வச்சுருந்தோம், கண்ணசந்து தூங்கிட்டோமேன்னு அப்படி அப்படி கொஞ்சம் அப்படி தன்னுடைய பார்வை அப்படி திருப்புறாங்க. அந்த சீட்டில் உட்காந்துருந்த ஒரு லேடி கையில் இந்த பர்ஸ் இருக்குது. பஸ்ஸை நிறுத்த சொல்கிறாங்க. சண்டை மண்டை உடையுது. இது இவங்களோடதுங்கிறாங்க, அது அவங்களோடதுங்கிறாங்க. நேராக பஸ்ஸு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நிறுத்தியாச்சு. அதுக்குள்ளே அந்த அம்மா பணத்தெல்லாம் எண்ணி அதுக்குள்ளே இருக்க பின்னுகின்னு மற்ற எல்லாம் 2 பேரும் சொல்கிற அடையாளங்களும் ஒன்றாயிடுச்சு. இந்த அம்மாவுக்கு தாரையாக கண்ணீர் வருது. ஆனால் டக்குன்னு பெரியவா முகம் வந்து போகுது. ஆகா, இந்த பிரசாதம் கொடுக்கும்போது பெரியவா சொன்னாலே, இந்த மறிக்கொழுந்தையும் எடுத்து வச்சுக்கோ, மறிக்கொழுந்தையும் எடுத்து வச்சுக்கோ, உனக்கு பயன் தரும்னு. அதை பர்சுக்குள்ளே வச்சுருந்தோம்ல. இப்போ ஆய்வாளர் காதில் போய் சொன்னாங்களாம், இந்த பொருள் அதில் இருக்குது, அதை திறந்து பாருங்கன்னாங்களாம். திறந்து பார்த்தா 2 மறிக்கொழுந்து உள்ளே இருந்திருக்கு. இதையும் எடுத்து வச்சுக்கோ, உனக்கு பயன் தரும்னு சொன்னார் பாருங்க. அதுதான் அந்த ஞானி. இந்த கடவுளை நம்பினார் கைவிடப்படார் அப்படின்னு. இன்னொரு வேடிக்கை சொல்கிறேன் பாருங்க. சில பேர் பெரியவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கும்போது என்ன வேண்டுதல் வைக்கிறதுனே தெரியாது. ஏன் முக்கூர் சாமியை சொன்னேன்னா, அவர் உபன்யாச சக்கரவர்த்தி. அந்த மாதிரி ஒரு உபன்யாசம் பண்ணுற உபன்யாசகர் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு, எனக்கு நல்ல உபன்யாசத்துக்கு வாய்ப்பு சொல்லுங்கோ, நல்ல உபன்யாசத்துக்கு கோவில் குளத்தில் வாய்ப்பு சொல்லுங்க. சரி, இவ்வளவு அணுக்கமாக கேட்குறாருன்னு சென்னையில் இருக்கக்கூடிய கோபாலபுரத்து கிருஷ்ணன் கோவிலில் 10 நாள் பகவத்கீதைக்கு ஏற்பாடு பண்ணிட்டார் பெரியவா. முதல் நாள் போனால் தடபுடல் 300 பேர். அப்புறம் அது 200 ஆச்சு, 100 ஆச்சு, 50, 30, 20, கடைசி 2 நாள் 10 பேர். பெரியவாள்கிட்ட வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு ஓன்னு அழறார். பெரியவா, நீங்கள் உபன்யாசம்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன், மரியாதைக்கெல்லாம் குறைவு இல்லை, ஆனால் எங்களுக்கு ஆடியன்ஸ் வேணும் இல்லை. கடைசி நாள் வெறும் 10 பேர் தான் இருந்தா, வெறும் 10 பேர் தான் இருந்தா நான் பகவத்கீதை சொன்ன போதுன்னு. பெரியவா சிரிச்சுட்டே சொன்னாரான், நீ கொடுத்து வச்சவன்டா, நீ கொடுத்து வச்சவன். பாஞ்சாலி புகழ்காக்க தன்கை கொடுத்து, பாரத போர் முடிக்க சங்கை எடுத்து, பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்து, நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் தந்த கண்ணன் பகவத்கீதை சொன்னபோது கேட்டது ஒரே ஒருத்தந்தான், அர்ஜுனன் ஒருத்தந்தான். நீ சொல்கிறத கேட்க 10 பேர் இருக்காளே அப்படின்னாலாம். அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து அழுதுட்டு திருப்பியும் துண்டை இடுப்பில் கட்டி நமஸ்காரம் பண்ணாராம். 90 வயசு வரைக்கும் உபன்யாச சக்கரவர்த்தி அவர் இருந்தாராம். எந்த காலத்தையும் தன்னுடைய ஞானக்கண்ணால் சொல்லக்கூடிய பரபிரம்ம ஞானி நம்முடைய மகா பெரியவா. இது போன்ற அதிசய அற்புதங்கள் மீண்டும் நாளை தொடரும். உங்கள் பெரியவா தரிசனத்தில், தரிசனம் டிஜிட்டலில். ஜெய சங்கர ஹர ஹர சங்கர